போல் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை, அந்த வார்த்தையினாலேயே மனுஷன் பிழைப்பான். அப்பத்தினால மனுஷன் பிழைக்கிறதல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வெளிப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலுமே பிழைப்பான் என்று சொல்லி மத்தேயு 4:4 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, முழு வார்த்தையும், கர்த்தருடைய வார்த்தை எல்லாமே அதுதான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு. சகல வார்த்தையும் ஆதியாகமம் 1:1 இருந்து வெளி 22:21 வரை சொல்லப்பட்டிருக்கிற சகல வேத வாக்கியங்களும் 1 கொரிந்தியர் 1:23 சொல்லப்பட்ட மாதிரி பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என சொல்லியிருக்கிறார். அப்போ தேவனுடைய வார்த்தைகள் முழுக்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து. அந்த சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே, அதை தவிர வேறு ஒன்றுக்கும் நீங்கள் போகக்கூடாது, வேறு ஒன்றையும் நீங்கள் விசுவாசிக்க கூடாது என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2:2 பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள் அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறபடியினால் வேத வார்த்தைகள் முழுக்க சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லுகிறது என்ற அந்த உண்மை நம்முடைய இருதயத்தில் உறுதியாக நாட்டப்பட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இப்பொழுது நாங்கள் ரோமர் 6ஆம் அதிகாரத்துக்கு போய் 8ஆம் வசனத்தை பார்த்து கொள்ளுவோம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். மறுபடியும் திருப்பி வாசிக்கிறேன். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட நாம் பிழைத்தும் இருப்போம் என்று சொல்லப்பட்டு கிடக்கு. கொஞ்சம் குழப்பமாக கிடக்கு. திருப்பி இன்னொருக்கா வாசிக்கிறோம். ஆகையால் கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்தோமானால் அவருடனே கூட பிழைத்தும் இருப்போம் என்று நம்புகிறோம். நாங்கள் இப்பொழுது நேரடியாக ஜபத்துக்கு கடந்து செல்லுவோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு சோஸ்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். இந்த அருமையான நேரத்தை நீர் எங்களுக்கு ஒதுக்கி தந்தீரே, அதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம் பிதாவே. உம்முடைய குமாரன் என்றும் பாராமல் அவரை சிலுவையிலே எங்களுக்காக ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டுக்கொண்டு அவர் சிலுவையில் நிறைவேற்றிய நீதியை நம்மேல் சுமத்தி, அந்த நீதி கிறிஸ்துவனுடைய நீதியின் மூலமாக உமக்கு முன்பாக பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவரீர் அதை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக உம்முடைய பரிசுத்த ஆவியையும் எங்களுக்குள் தந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு அன்றைக்கும் சோஸ்திரம். அருமையான பிதாவே, இந்த நேரத்தில் இந்த வேத வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை நிதானமான முறையில் போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன்.
அப்போ டோமர் 6:8க்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம் ஏற்கனவே அதே தலையங்கத்தின் கீழே தான் நான் தொடர்ந்து பிரசங்கித்த வண்ணமாக இருக்கிறேன். அந்த தலையங்கம் கிறிஸ்துவுடனே கூட பிழைத்திருத்தல். கடைசி செய்தியில் குறிப்பாக அதாவது ஒரு மனுஷன் சீரழிந்து போய் இந்த பூலோகத்தில் பிறந்த மனுஷன் பாவத்தின் நிமித்தம் முற்றும் முழுதுமாக அழிக்கப்பட்ட ஒரு மனுஷன் அவன் மறுபடியும் அவன் உயிரப்பெற வேணுமா இருந்தால், உயிர்ப்பிக்கப்பட வேணுமா இருந்தால் தேவனுடைய வார்த்தை அவனுக்குள் செல்ல வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்போ இதை பற்றி யோவான் 16:8-11 அப்போ கடைசியாக பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்லியிருந்தேன்? பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு சக்தியை கொடுக்க வேணும், அவர் அதனை அபிஷேகம் பண்ண வேணும், பிறகு அவனுடைய பாவத்தையும் நீதியையும் நியாய தீர்ப்பையும் கண்டித்து உணர்த்த வேணும் என்று நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இது பற்றி யோவான் 16:8-11 சொல்லப்பட்டிருக்கிறத பார்ப்போம். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ரட்சிக்கப்படாத உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவரே அந்த வேலையை செய்ய வல்லவராக இருக்கிறார். அந்த கண்டிப்பின் நிமித்தம்தான் மனுஷன் தேவனை தேட முயற்சிக்கிறான். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கண்டித்து அவனுக்கு உணர்த்தின பிறகு மரித்து போன மனுஷனை, அதாவது வேத வார்த்தை அவனுக்கு உள்ளுக்குள்ள போய் அதனை அபிஷேகம் செய்து பிறகு அவனுடைய பாவச் செயல்களை பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்தும் பொழுதே அவன் தேவனிடத்தில் திரும்புகிறான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவன் விசுவாசிப்பதற்கு போதுமான அளவு விசுவாசத்தை கொடுக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் அந்த விசுவாசத்தை கொடுக்கிறார் என்று சொல்லி ரோமர் 12:3 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் அவன் விசுவாசிக்கக்கூடிய அளவு விசுவாசத்தை அவர் கொடுக்க வேணும். அதுவும் அவன் விரும்பினால் மட்டுமே அது கொடுக்கப்படுகிறது. என்றால் யோவான் 3:16 ஒரு மனுஷனுடைய விருப்பம் இல்லாமல் அவன் தேவன் அவனை ஒரு பொழுதும் வற்புறுத்த போவதில்லை. ஆனபடியால் அவன் விரும்பினால்தான் அந்த அளவு விசுவாசம் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. அப்போ இதை கவனமாக, அப்பொழுதுதான் அவன் கடவுளை விசுவாசிக்க தொடங்குவான், அப்பொழுதுதான் கடவுளை அவன் நம்ப ஆரம்பிப்பான், அப்பொழுதுதான் வேத வார்த்தைகளை நம்ப ஆரம்பிப்பான். அதை கொடுக்காமல் விட்டால் அவனால் முடியாது. அப்போ பரிசுத்த ஆவியானவர் முக்கியமாக அவன் அதில் விருப்பப்படுகிறத கண்டால்தான் அவர் அதை கொடுப்பார், அல்லது வற்புறுத்தி அவர் எதையும் செய்வதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் தற்போதைய சபை வளர்ச்சி நடைமுறை முற்று முழுதுமாக தேவனுடையது அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தற்போதைய சபைகளில் சபை வளர்ச்சி முறைக்கு அவர்கள் அனுஷ்டிக்கும் முறை அது தேவனுடையது அல்லது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறத அவர்கள் முற்று முழுதுமாக சபைகளில் விளக்குகிறார்கள். சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாவிட்டால் தேவனுடைய வார்த்தை எப்படி பாவியான மனுஷனிடத்தில் போக முடியும்? அப்போ வார்த்தை போகாமல் மனுஷன் ரட்சிப்பை பெற இயலாது. வார்த்தை போகாமல்
பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு சக்தியை எனர்ஜியை கொடுக்க இயலாது. அப்போ தற்போதைய நடைமுறை சபைகளில் நடைமுறைப்படுத்தும் சபை வளர்ச்சி முறை முழுதும் தேவனுக்கு விரோதமானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்கள் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுவதை முழுதுமாக விளக்கிறார்கள். சுவிசேஷம் ஒன்றே பாவத்தை கண்டித்து உணர்த்தும் என யோவான் 16:8-11 சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, பரிசுத்த ஆவியானவருடைய தேவையையே அவர்கள் உதாசீனம் செய்கிறார்கள். அப்போ வார்த்தை அவர்கள் பிரசங்கிக்கிறார்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவருடைய தேவையை அவர்கள் உதாசீனம் செய்கிறார்கள். இதன் பிரதிபலன் கிறிஸ்தவ சபைகள் மறுபிறப்பு பெறாத ஜனங்களினால நிரம்பி வழிகிறதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் மறுபிறப்பு பெறாத ஜனங்களினால சபை நிறைந்து வழிந்து போயிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் ரட்சிக்கப்பட முன்பு தான் காணாமல் போய் இருந்ததை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் எபேசியரில் தெளிவாக 2:1-3 எபேசியர் 2:1-3 மனுஷரே நீங்கள் இப்பொழுது உயிர்ப்பிக்கப்பட்டீர்கள், அதற்கு முதல் காணாமல் போயிருந்தீர்கள். காணாமல் போயிருந்த மனுஷர்களாக நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை எபேசியர் 2:1-3 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனுஷன் தான் காணாமல் போயிருந்தான் என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவன் அதை அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக தேவனுடைய வார்த்தை அவனிடத்துக்கு வர வேண்டும். அதனை பிரசங்கிப்பதனாலேயே அது சாத்தியமாகும் என்று சொல்லி ரோமர் 10:17 தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தேவனுடைய வார்த்தை மனுஷனிடத்தில் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுடைய இருதயத்தில் தன்னுடைய கிரியைகளை ஆரம்பிப்பார். இப்போ இப்படியாக மனுஷனுடைய பயங்கரமான ரெண்டும் கெட்ட நிலைமைக்கு பரிகாரம் உண்டா என்ற கேள்வி பொருத்தமானது. அதனால் ரெண்டும் கெட்ட நிலைமை என்றதை நாம் கவனமாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் 2 வழியால் சபைகளில் இந்த பிரச்சனையை தீர்த்து போடலாம் என்று சொல்லி அநேகமான போதகர்கள் முயற்சிக்கிறார்கள். அது ஒரு பொழுதும் சாத்தியப்படாதென்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ முதலாவதாக மனோதத்துவத்தினால சைக்காலஜினால் அதை மனுஷனுக்கு ரட்சிப்பு கொடுக்க முடியும் என்று அநேகமான சபைகளில் சைக்காலஜி மிக முக்கியமாக பிரசங்கங்கள் எல்லாம் அநேகமான பிரசங்கங்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக சைக்காலஜி மனோ தத்துவம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வழியாக மனுஷனை ரட்சிப்புக்கு வழி நடத்தலாம் என்று போதகர்கள் நம்புகிறார்கள். அப்போ பாவ பிரச்சனையை மனுஷனுடைய பிரச்சனை பாவம், அந்த பிரச்சனையை மனோதத்துவத்தினால் தீர்க்க முடியும் என்று நினைக்கிறார்கள். மனோதத்துவம் உண்மையில் வெறும் பில்லி சூனியமே என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த வழியினால் எந்த விதமான உதவியும் மனுஷனுக்கு இல்லை. தற்போதைய சபைகள் இந்த சட்ட விரோதமான முறைக்கு மொத்தமாக தம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறார்கள் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். மனோதத்துவம் மனுஷனுடைய மதம்தான் மனோதத்துவம். மறுஜென்மம் முழுக்க பெறாத மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து இது கற்பம் தரித்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ மனோதத்துவம் எப்படி உருவானது என்று சொன்னால், ரட்சிக்கப்படாத மறுஜென்மம் முழுக்க பெறாத
மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து தோன்றிய சிந்தனை, அவனுடைய கற்பம் தரித்து தோன்றின சிந்தனை தான் இந்த மனோ தத்துவம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனோ தத்துவம் மனுஷனுடைய மதம், அது மட்டுமல்ல, அது வெறும் பில்லி சூனியமே தவிர மனுஷனுக்கு எந்த விதமான உதவியும் அதனால் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதனை பற்றி, இது மனுஷனுடைய இருதயத்தில் கற்பம் தரித்து பிறந்தது என்பதை பற்றி யாக்கோபு தெளிவாக சொல்லியிருக்கிறார். யாக்கோபு 3:15 படி இப்படிப்பட்ட ஞானம், அப்போ மனோ தத்துவம் என்ற ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது என சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு 3:15 இந்த விதமாக சொல்லியிருக்கிறார். இதனுடைய ஆவிக்குரிய பொருளை நாம் பார்ப்போம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் எந்த ஞானமாயிருந்தாலும் ரட்சிப்புக்கும் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் சிலுவை அல்லாமல் வேறொரு வழியை கொண்டு வந்தால் அந்த ஞானம் பரத்திலிருந்து வந்ததல்ல, அந்த ஞானம் பரலோகத்திலிருந்து வந்ததல்ல. மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கும் மனுஷன் கிறிஸ்தவன் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை நடத்துவதற்கும் சிலுவை அல்லாமல் வேறொரு வழியை கொண்டு வந்தால் அந்த வழி பரத்திலிருந்து வந்த ஞானம் அல்ல என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். போதகர்கள் போதிக்கிறார்கள் என்பதற்காக அது பரத்தில் இருந்து வந்த ஞானம் அல்ல, அது மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வந்த ஞானம். அதை பற்றி யாக்கோபு மேலும் சொல்லுகையில் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்துக்குரியதும் பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாக இருக்கிறது என சொல்லியிருக்கார். அப்போ அந்த ஞானம் எவ்வளவு வசீகரமாக இருந்தாலும், மாம்சத்துக்கு எவ்வளவு விருப்பமாக அந்த ஞானம் இருந்தாலும், அது கிறிஸ்துவின் சிலுவையை பிரகடனப்படுத்தாவிட்டால் அது சாத்தானிடத்தில் இருந்தே வந்தது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது மட்டுமல்ல, மனோதத்துவம் மட்டுமல்ல, மனுஷனால் கொண்டு வரப்படும் எந்த திட்டமாக இருந்தாலும் கிறிஸ்துவின் சிலுவையை பிரகடனப்படுத்தாவிட்டால் அது அசுத்த ஆவியினிடத்தில் இருந்தே வந்தது என்பதனை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் முதலாவது விஷயம். ரெண்டும் கட்டான் நிலைமையில சபை இருக்கிறது. ஒன்று மனோதத்துவம், அடுத்தது பிரமாணங்கள். அப்போ தற்போதைய சபைகள் மனோதத்துவத்தை பிரமாணங்களுடன் சேர்த்து ஒன்றாக பின்னி பிணைக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரமாணங்கள் என்று நாம் சொல்லும் பொழுது மனுஷர்களால் ஏற்படுத்தப்படும் கட்டளைகள், கற்பனைகள், கட்டளைகளை பற்றியே நாங்கள் சொல்லுகிறோம். மறுபடியும் பிரமாணங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? மனுஷர்களால் ஏற்படுத்தப்படும் சட்டங்கள், கற்பனைகள், கட்டளைகளை பற்றியே சொல்லுகிறோம். சபைகளில் மனுஷர்களால் ஏற்படுத்தப்படும் கட்டளைகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அநேகமான கட்டளைகள் வேத வார்த்தைக்கு முற்றிலும் விரோதமாக இருக்கிறதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அப்போ என்ன நடக்கிறது சபைகள் என்று சொன்னால், மனோதத்துவத்தோட பிரமாணத்தை இணைத்து அதன் மூலமாக வாழ முடியும் என்று சொல்லி, அந்த வழி மூலமாகவோ வாழ முடியும் என்று சொல்லி அதை புகுத்தி இருக்கிறார்கள். அப்போ இந்த பிரமாணங்கள் தங்கள் வழியின்படி நல்லதாகவோ அல்லது கெட்டதாகவோ இருக்கலாம். அப்போ சபையில் ஏற்படுத்துகிற கட்டளைகள், சபையில் ஏற்படுத்துகிற சட்டங்கள் அந்த வழியின்படி பார்த்தால் அது நல்லதாக இருக்கலாம். ஆனாலும் நாம் அறிந்திருக்க வேண்டிய விஷயம் என்ன என்று சொன்னால், பிரமாணத்தின் மூலம்
பாவத்திலிருந்து எந்த மனுஷனும் விடுதலை அடைய முடியாது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ ஆயினும் மனோதத்துவத்துக்கும் பிரமாணங்களுக்கும் ஊடாக கிறிஸ்தவ சபைகள் தேவனுக்கு முன்பாக வாழ முயற்சிக்கிறது. மனோதத்துவத்தையும் பிரமாணத்தையும் உண்டாக இணைத்து அதன் மூலம் தேவனுக்கு முன்பாக வாழ முடியும் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவ சபைகள் முயற்சி செய்கிறது. இது கனி இல்லாததும் நம்பிக்கை இல்லாததுமான ஒரு முறை என்பதை நாம் தெளிவாக இருக்க வேண்டும். இதிலிருந்து எந்த விதமான கனியும் ஏற்பட போகிறது இல்லை. இதிலிருந்து எந்த விதமான நம்பிக்கையும் மனுஷனுக்கு ஏற்பட போகிறதில்லை. இது பற்றி கலாத்தியர் 2:21 பவுல் அப்போஸ்தலர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினாலே வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே என்று கூறியிருக்கிறார். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருளையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. அப்போ விசுவாசத்தின் குறிக்கோள் கிறிஸ்துவின் சிலுவையில் அல்லாமல் வேறு எதிலும் இருந்தாலும் நாம் கிருபையை விருதாவாக்குறோம். மறுபடியும் சொல்கிறேன், விசுவாசத்தின் குறிக்கோள் கிறிஸ்துவின் சிலுவையில் அல்லாமல் வேறு எதிலும் இருந்தாலும் நாம் கிருபையை விருதாவாக்குறோம். இதன் பொருள், கிருபையை விருதாவாக்கினால் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொழுது உதவி செய்ய மாட்டார் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நான் தேவனுடைய கிருபையை விருதாவாக்குறதில்லை. அப்போ எவனாகுதல், அதாவது அவனுடைய குறிக்கோள் சிலுவையிலே அல்லாமல் வேறு ஏதாவது ஒன்றில் இருந்தால் அவன் கிருபையை விருதாவாக்குறான். அப்படி விருதாவாக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு உதவி செய்வதில்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் பிரமாணங்களை கடைப்பிடிப்பதன் மூலம் தேவநீதி சாத்தியப்படுமோ? ஒரு பொழுதும் சாத்தியப்படாது. கிருபையை கடைப்பிடிப்பதன் மூலம்தான் தேவநீதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிரமாணத்தை கடைப்பிடிப்பதன் மூலம் தேவநீதியை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. நீதியானது நியாய பிரமாணத்தினாலே வருமானால் தேவ நீதியை நியாய பிரமாணத்தினாலே நாம் பெற முடியுமா இருந்தால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமே. பரலோகத்திலிருந்து அவர் இறங்கி வந்து 33.5 வருஷம் இந்த பூலகத்தில் வாழ்ந்து படாத பாடுகள் எல்லாவற்றையும் பட்டு இந்த மனுஷனுக்காக சிலுவையில் போய் அவர் மரிக்க வேண்டிய அவசரம் இல்லை. மனுஷனுக்கு நேரடியாக பிரமாணத்தை நீ பின்பற்று, தேவனுடைய நியாய பிரமாணத்தை நீ பின்பற்று, எல்லாம் சரியா போகும், தேவ நீதியை நீ பெற்றுக்கொள்வாய் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி அவர் சொல்லாமல் பரலோகத்திலிருந்து மனுஷனாக இறங்கி வந்து சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடிக்க வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்போ பிரமாணத்தின் மூலம் தேவநீதி சாத்தியமானால் கிறிஸ்து இந்த பூலோகத்துக்கு வந்து மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை கிறிஸ்து மரித்தது வீணாயிருக்குமே. அப்போ கிறிஸ்துவிலும் சிலுவையிலும் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு முன்பாக வேறு வழிகளால் மனுஷனால் நடக்க முடியுமா இருந்தால் கிறிஸ்தவன் மரணத்தினால் ஒரு பிரயோசனமும் இல்லை என்பது தெளிவாக்கப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் பாவத்துக்கு ஒரே பரிகாரம் தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரே ஒரு பரிகாரம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் சற்று விபரமாக பார்ப்போம். பாவம் என்ற பிரச்சனை மிகவும் மோசமான ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தேவன் மனுஷனாக வந்து சிலுவைக்கு சென்று மனுஷனுடைய மீட்புக்கு தேவையான விலையை கொடுத்தருளினார்.
அப்போ இந்த பயங்கரமான பிரச்சனையை பொருத்தமாக கையாளுவதற்கு கொடுக்கப்பட்ட விலையை ஒருவன் உற்று நோக்க வேணும். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையை ஒரு மனுஷன் உற்று நோக்குவானாய் இருந்தால் கொடுக்கப்பட்ட விலை எப்படிப்பட்ட விலை என்பதை அவன் தெளிவாக அறிய முடியும். அப்போ சிலுவையை பார்க்காமல் இயேசு கிறிஸ்துவினால் கொடுக்கப்பட்ட விலையை ஒரு பொழுதும் அறிய முடியாது. அப்போ கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததை, சிலுவையில் அவர் கொடுத்த விலையை அதனுடைய தாற்பயம் என்ன, அதனுடைய முக்கியத்துவம் என்ன, அளப்பரிய விலையை நமக்காக கிறிஸ்து கொடுத்திருக்கிறார் என்ற உண்மையை ஒருவன் அறிய வேண்டுமானால் அவன் சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அப்பொழுது அவன் அறிந்து கொள்ளுவான் பாவம் எவ்வளவு பயங்கரமானது என்ற உண்மையை அவன் அறிந்து கொள்ளுவான். அப்போ பழைய ஏற்பாட்டுக்கேற்ப அப்போ இதனை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரமாக நாங்கள் பார்ப்போம். பழைய ஏற்பாட்டுக்கேற்ப பவுல் அப்போஸ்தலர் எபிரேயர் 10:4 இதை பற்றி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அல்லாமலும் காள வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. மறுபடியும் சொல்கிறேன், பழைய ஏற்பாட்டின் முறைமையின்படி புதிய ஏற்பாட்டில் பவுல் அப்போஸ்தலர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அதே வாக்கியங்களை கொண்டு வந்து ஒரு சத்தியத்தை நமக்கு விளங்கப்படுத்துகிறார். அது என்னென்று சொன்னால், எபிரேயர் 10:4 அல்லாமலும் காள வெள்ளாட்டுக்கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மாட்டாதே என்ற சொல் ஒரு பலமான சொல்லாக இருக்கிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் பொருள், மிருகத்தினுடைய இரத்தத்தின் ஊடாக இதற்கு தீர்வு இல்லை. இதன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிருகத்தினுடைய இரத்தத்தின் மூலமாக பாவத்தின் பிரச்சனைக்கு தீர்வு இல்லை என்பது எபிரேயர் 10:4 நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மாட்டாதே என்ற சொல்லு அதனை நிரூபிக்கிறது. இதன் நிமித்தம் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மரித்தவுடன் பரலோகத்துக்கு போக முடியாமல் எரிநரகத்துக்கு அருகில் பெரும் பிளப்பினால் பிரிக்கப்பட்ட பரதீசுக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆண்டவர் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ பழைய பரிசுத்தவான்கள் இரத்தத்தை, அதாவது மிருகத்தினுடைய இரத்தத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆனபடியால் நரகத்துக்குள் அவர்கள் தள்ளப்படாமல் பரதீசில் இருக்கிற, அதாவது பாதாளத்துக்குள்ள நரகத்துக்கு அருகில் பெரும் பிளப்பினால் பிரிக்கப்பட்டிருக்கிற பரதீசுக்கு அவர்கள் மரித்தவுடன் சென்றார்கள் என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ என்ன நடந்தது என்று சொல்லி உடனடியாக அப்போ பழைய ஏற்பாட்டில் மறுபடியும் இதனை சொல்ல வேண்டியிருக்க, பாவத்தினுடைய முக்கியத்துவத்தையும் சிலுவையினுடைய முக்கியத்துவத்தையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பாவம் அவ்வளவு இலகுவாக, அதாவது மிருகத்தினுடைய இரத்தத்தினால் போக்காட்ட முடியுமோ? ஒரு பொழுதும் முடியாது. ஆனால் அது வரப்போகிற இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை இப்படியாக என் ரட்சகர் எனக்காக இரத்தம் சிந்துவார் என்று சொல்லி பலியை கொடுக்கும் பொழுது, ஒருவன் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனால் அவன் பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட, அவன் மரித்தவுடன் பரலோகத்துக்கு செல்ல முடியாமல் இருந்தது. அவன் நேரடியாக மரித்தவுடன் பரதீசுக்கு சென்றான் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேணும். இப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. மிக முக்கியத்துவம் வாய்ந்த இதனை அடுத்த செய்தியில் நாங்கள் பார்ப்போம். அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் தாராளமாக கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர்
647-465-1224 மூலமும் இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.